கோல்ட்ரெஃப் இருமல் மருந்தை தயாரிக்க ஸ்ரீஷன் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தில் மத்திய பிரதேச போலீசார் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், இப்போ இந்த நிறுவனத்தில் ஆய்வு என்பது தொடங்க இருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் கவனத்தில் கொள்ளப்பட இருக்கிறது? கோல்ட்ரெஃப் என்கிற இருமல் மருந்தை உட்கொண்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்போது வட மாநிலத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த கோல்ட்ரெஃப் மருந்தை தயாரித்த அந்த ஸ்ரீசன் அந்த பார்மாசூட்டிக்கல் அந்த ஆலையின் முன்பாகத்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த மருந்து தயாரிக்கும் இந்த கம்பெனி என்பது மூடப்பட்டிருக்கிறது தமிழக அரசின் மருத்துவத்துறையால். ஏனென்றால் இங்கு சரியான அந்த மருந்து தயாரிப்பதற்கான உட்கட்டமைப்பு என்பது இல்லை. அது மட்டுமில்லாமல் தூய்மையான சுகாதார சூழல் இல்லை. மற்றும் இந்த மருந்துகளை இதுபோல ஒரு பேரல்களில் வைத்திருப்பது, அது மட்டும் இல்லாமல் வெயிலில் வைத்திருப்பது உள்ளிட்டவை அந்த சட்ட விதிகளுக்கு புறம்பாக இங்கு மருந்து தயாரிப்பதன் காரணமாக இந்த ஃபேக்டரிக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோல்ட்ரெஃப் மருந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் டைமெத்திலின் கிளைகால் என்கிற ஒரு ஆபத்தான கெமிக்கல் என்பது அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 48% மேலாக. அதன் காரணமாக அதனை உட்கொண்ட குழந்தைகள் கிட்னி அதிக அளவில் பாதிக்கப்பட்டு கிட்னி செல்கள் என்பது செயலிழந்து கடைசியில் அவர்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து வருகிறது. வட மாநிலங்களில் தற்போது வரைக்கும் 20 குழந்தைகள், பெருவாரியாக பார்த்தோம் என்றால் மத்திய பிரதேசத்தில் அதிக அளவு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த மருந்தில் இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தின் காரணமாக தற்போது மத்திய பிரதேச காவல்துறையினர் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இந்த ஸ்ரீசன் நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜா என்பவரை கைது செய்வதற்காக மத்திய பிரதேசத்திலிருந்து தமிழ்நாடு வந்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதியை அணுகி அவரை அந்த ராஜாவை கைது செய்த பின்னர் மத்திய பிரதேசத்திற்கு அழைத்து செல்வதற்கான அந்த டிரான்சிட் ஆர்டரை பெறுவதற்கான அந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல் என்பது இருக்கிறது. இந்த நிறுவனத்தை நீங்களே பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனம் போலவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு குடோன் போல இருக்கிறது. இந்த குடோன்ல தான் அவங்க இந்த மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க. நம்ம உட்பகுதியில் நமது ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். பிளாஸ்டிக் ட்ரம்மில் அந்த கெமிக்கல்லாம் வைத்திருக்கிறார்கள். அது எதுவுமே அந்த தூய்மையான ஒரு நிலையில இல்லை. மிகவும் தூசி படிந்து பார்க்கிற இடமெல்லாம் துரு படிந்திருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. அதே போல இந்த நிறுவனத்தின் வெளிப்பகுதியிலேயே பிளாஸ்டிக் ட்ரம்களில் அந்த உட்கொள்ளக்கூடிய மருந்து, அதாவது அந்த சிரப், அந்த இருமல் சிரப் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து தான் அவர்கள் அந்த பெரிய பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்மில் இருந்து தான் அந்த இருமல் சிரப்பை சின்ன பாட்டில்களுக்கு மாற்றி விற்பனை செய்திருக்கிறார்கள். மருத்துவத்துறையின் அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 360க்கும் மேற்பட்ட அந்த விதி மீறல்களில் இந்த நிறுவனம் என்பது ஈடுபட்டிருக்கிறது. அதன் காரணமாக அவர்களுடைய உரிமம் என்பது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சட்ட நேரத்தில் மத்திய பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய காவலர்கள் இங்கு இந்த நிறுவனத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். ஆய்வு செய்த பின்னர் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. காயத்ரி, நன்றி செல்வசூரியன், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.